அப்போ நான் இன்னொரு விஷயத்த ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். என்னோடய முதல் படம் திருப்பாச்சி. அந்த திருப்பாச்சி என்ற டைட்டிலை தந்தவரும் கவிப்பேரசு அவர் தான். திருப்பாச்சி கதையை விஜய் சாரிடம் சொல்லி அப்போ அதுக்கு வேறு டைட்டில் வச்சுருந்தேன். அந்த டைட்டில் விஜய் சாருக்கு ஓகே, ப்ரொடியூசர் சவுதி சாருக்கும் ஓகே, நல்லா இருக்குட்டாங்க. அப்போ அந்த டைட்டில் வச்சு டிசைன்லாம் பண்ணியாச்சு. அந்த டைட்டில் பதிவு பண்ண போகும்போது அந்த தலைப்பை இன்னொருத்தர் பதிவு பண்ணி வச்சுருக்கிறாரு. எவ்வளோ கேட்டு பார்த்தோம், அவர் கொடுக்கல. சரி ஓகே, என்னடா ஹீரோவுக்கு பிடிச்சி போச்சு, ப்ரொடியூசருக்கு பிடிச்சி போச்சு, திருப்பி டைட்டில் யோசிப்போம்ட்டு ஒரு 100-150 டைட்டில் யோசிச்சிருப்போம். ஒரு வாரமாக அவ்வளோ டைட்டில் யோசிக்கிறோம். ஒன்றும் எனக்கு திருப்தியாக வரல. திருப்தியாக இல்லாமல் விரக்தி தான் வந்துச்சு நம்மளுக்கு. ஒரு டிவியில் ஆன் பண்ணும்போது ஒரு பாடல், திருப்பாச்சி அருவால தூக்கிக்கிட்டு வாடா வாடா, சிங்கம் பெத்த பிள்ளை என்று பேரெடுக்க வாடா வாடான்னு ஒரு பாடல் பிடிச்சிட்டேன். திருப்பாச்சி அவன் கதையோட கதாநாயகன் அருவா செய்கிறவன். திருப்பாச்சி அருவாள் தூக்கிட்டு வாடா வாடனாரில் அந்த அருவா நான் தூக்கிட்டேன்.